ஒரு வாரம் ஆச்சு, திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை ஆச்சு. குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை கூட படிக்காம நம்ம இந்த ஒரு வாரத்தை கழிச்சிட்டோமே. என்னைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? மாத கணக்கா, 2 மாத கணக்கா, 3 மாதமா, 6 மாதமா, வருட கணக்கா திருக்குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை கூட புரட்டாத அன்பர்கள் எல்லாம் இருக்கலாம். குறைத்து மதிப்பிடலாம். அல்லாஹ் தஆலா நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்கிற வாசகத்தை அல்லாஹ் வெறுமனே பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக அவர்கள் வாழ்ந்து மரணித்த காரணத்தினால் அந்த அந்தஸ்தை அந்த மக்கள் பெற்றார்கள். அப்படித்தானே? வஹி நின்று போய் விட்டது. குர்ஆன் இந்த வாரம் பூரா குர்ஆன் ஓதலையே, சரி வாரம் பூரா ஓதாட்டியும் பரவாயில்ல, குர்ஆன் ஓத தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய கொடுமை, அது எவ்வளவு பெரிய கொடுமை. முஸ்லீம் என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். வேதம் திருக்குர்ஆன் சொல்றோம், தூதர் தூதர் முஹம்மது நபி என்று சொல்றோம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் திருக்குர்ஆனை அரபி மொழியில் ஓத தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம கழிக்கிறோமே. கொஞ்சம் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. குர்ஆன் அப்படி ஓத தெரியாட்டி என்னென்னலாம் விளைவு ஏற்படும்? தொழுகையில ஓத முடியாது. தொழுகையில ஓதாமலேயே தொழுதா தொழுக கூடுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை உண்டுமா? இல்ல. தொழ தெரியாவிட்டால் என்ன விளைவு ஏற்படும்? அந்த தொழுகை ஆரோக்கியமான தொழுகை இல்லாவிட்டால் என்ன ஏற்படும்? வெறுமனே குமிந்து நிமிர்ந்தால் போதுமா? சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. தொழுகை அளிக்கும் கேடு என்று குர்ஆன் வசனம் உண்டுமா? இல்லையா? தொழுதுட்டு நரகம் போறோம்னா அப்படிப்பட்ட தொழுகை நமக்கு எதுக்கு? இப்படி குர்ஆனை ஒரு மனிதன் ஓதாவிட்டால் அவனுடைய வாழ்வில் ஏற்படுகிற இழப்பு பெரிய 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 இழப்பு. அந்த இழப்புக்கு உரியவர்களாக இதுவரை வாழ்ந்திருந்தாலும் இந்த தர்பியாவோடு அந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும்.